என்கிட்ட இருக்கிறது இந்த 50,000 மட்டும்தான் சார். ம் கேஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குமா, மர்டர் கேஸ் ஆயிடுச்சே. சரி பார்ப்போம். இனிமே இருக்கிறது என் உடம்பு தான் சார். கடைசியா இருக்கிறது நான் தான் சார். என்னை தவிர வேற எதுவும் இல்லை சார். ஆனா அவர் எனக்கு வேணும் சார். அவர் உனக்கு என்ன வேணும்? நடு கடலில் முழுகி போன படகை கரை சேர்த்தவர். மாமா மாதிரி உரிமையா பார்த்துக்கிட்டாரு. அப்பா மாதிரி நடக்க கற்றுக் கொடுத்தாரு. அம்மா மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு. எனக்கு எல்லாமே அவர் தான் சார். நானும் நிறைய பேரை பார்த்துருக்கேம்மா. ஃபஸ்ட் டைம் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்க்குறேன். என் உடம்பு தான் இருக்குன்னு சொன்ன பார்த்தியா, அப்போவே தெரிஞ்சுக்கிட்டேன் நீ அவரை எந்த அளவு நேசிக்கிறேன்னு. சரிம்மா, ட்ரை பண்ணுறேன். வரேன் சார். போயிட்டு வாங்கம்மா. இந்த வழக்கின் முடிவில் போதிய ஆதாரங்களும் சாட்சிகளும் இல்லாததால் சலீமை விடுதலை செய்ய இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. உனக்காக தன் மானத்தையே அர்ப்பணிக்க கூட தயாராகி என் முன்னால் வந்து நின்னான். என் சர்வீஸில் எத்தனையோ பொண்ணுங்களை நான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் காதலுக்காக பரிதவிக்கிற ஒரு பொண்ணை பார்த்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது எப்படின்னா, காதலுக்காக உயிரே கொடுக்குற பொண்ணு அவ பேச்சு, நடவடிக்கை, நேர்மையை பார்த்தா அவ முன்னாடி நிற்கிற தகுதி கூட உனக்கு இல்லைன்னு தோணுது. அப்படிப்பட்ட அவ காதலை போய் சந்தேகப்பட்டியே. அவ உன் மேலே வச்சிருக்கிற காதலுக்கு முன்னாடி நீ செய்யறது எதுவுமே ஈடாகாது. ஒரு தடவை அவன் மனசை புரிஞ்சுப்பார். உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு தெரியும். நீ நினைச்ச மாதிரி அவளுக்கும் சமீருக்கு இடையில தப்பான தொடர்பு இல்லை, நல்ல நட்பு மட்டும்தான். உனக்காக தானே அவ கர்ப்பத்தை கலைக்கிற அளவுக்கு போனான். ஷீ இஸ் மோர் எமோஷனல் பர்சன். அதுக்கப்புறம் உன் கையில தான் இருக்கு, பார்த்துக்க. பசி எடுக்குது சுசீலா. காதல்ன்றது பொருட்களும் கிடையாது. காதல் என்ன சாவடிச்சு காதலை அடையிறதுக்கு. சாகடிக்கவோ சாகவோ நான் உன் கூட வரல. ஜென்மத்துக்கும் மறக்க முடியாத காதலை அனுபவிக்கத்தான் நான் உன் கூட வந்தேன். நீ விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் சமீர் உன்ன மாதிரியே பாசமா பார்த்துக்கிட்டான். நம்ம 2 பேரும் செஞ்ச பாவத்தை போக்க சின்ன பையனா இருந்தாலும் பெரிய மனசோட தீர்த்து வச்சான். நீ திரும்பி என் கூட வந்து வாழணும்னு அவன் ரொம்ப ஆசைப்பட்டான். அப்படிப்பட்டவனை நீ கொன்னுட்டியே. அவன் வயசுக்கு ஏற்பட்ட ஆசையினால என்னை தொட்டிருந்தாலோ
அடுத்த நாளே அவன் தப்பை தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பான். உன் மனசுல தோணாத இந்த கற்பனைக்கு காரணம் அந்த மஸ்தான். உன்னை எதுக்கு மாத்தினா, உன் கையால சமீர் எதுக்கு கொலை பண்ண வச்சான், இது எல்லாத்துக்கும் அவன் கிட்ட தான் பதில் கிடைக்கும். எங்க போற சலீம்? தப்பு பண்ணிட்டேன், அதை சரி பண்ண போயிட்டு இருக்கேன். சலீம், உன்னை நம்பிதான் எல்லா உறவையும் விட்டுட்டு வந்திருக்க. இது வரைக்கும் நீ பண்ணது போதும். என்னை தனியா விட்டுட்டு போகாத. சொல்றா மஸ்தான், சமீர் உனக்கு என்ன துரோகம் பண்ணியிருக்கான்? என் கையாலே அவனை கொலை பண்ண வச்சிட்டியே. ஆ, சொல்லு. குட்டி, சொல்றா, எதுக்கு பண்ண? எதுக்குடா அவனை கொலை பண்ண வச்ச? சொல்லுடா, சொல்லு. சொல்லுடா, சொல்லு சொல்லு. எதுக்குடா செஞ்ச? நான் சொல்றேன். டேய் டேய் மஸ்தான், டேய் நில்லுடா, டேய் நில்லுன்றானே. டேய், என் நண்பனை என்ன கொலை பண்ண வச்சுட்டியடா. டேய் உன்னை விட மாட்டேன்டா. டேய் மஸ்தான், டேய் டேய் சாவுடா, சாவுடா, உன்னை விட மாட்டேன்டா. சாவு. டேய் மஸ்தான், டேய் டேய் உன்னை விட மாட்டேன்டா, உன்னை விட மாட்டேன். என் வாழ்க்கையை கெடுத்து என் நண்பனே என்னை விட்டு பிரிச்சு, டேய் உன்னை விட மாட்டேன்டா, உன்னை விட மாட்டேன். வாடா. துபாய்க்கு போய் பணம் எல்லாம் சம்பாதிச்சு என் தங்கச்சி கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சேன். டேய் மஸ்தான், உன் பணத்துக்காக நீ வானன்றதுக்காக என் நண்பனே என் கையாலேயே கொல்ல வச்சிட்டியாடா. அதனாலதான், அதுக்குதான் அந்த எஸ்ஐ நீ இருக்க கூடாதா? சாணி செத்துட்டான், சாப்பிட்டான்.